சில மாதங்களுக்கு முன்பாக குணாயா அவர்கள் இந்த எண்ணியம் நூலினுடைய ஒரு பகுதியான பித்தகோரஸ் தியரம் பற்றிய அந்த ஆய்வு பகுதியை எனக்கு ஒரு கட்டுரையாக எடுத்து வைத்திருந்தார். அதற்கு பின்பு அந்த எண்ணியம் நூலினுடைய பல பகுதிகளை அவர் அணியம் செய்து வருகின்ற நேரத்திலே திருத்தத்திற்காக பார்வைக்காக அவர் போது எனக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அவர் எனக்கு முதலில் அனுப்பிய அந்த பித்தகோரஸ் தேற்றம் பற்றிய அந்த ஆய்வு பகுதியை தான் அவர் அனுப்பிய உடனேயே முழுமையாக படித்து முடித்தேன். படித்து முடித்த பிறகு பிரகாசு போன்றவர்களிடம் மற்றவர்களிடம் எவ்வளவு ஆழமான அற்புதமான ஒரு ஆய்வு இது என்று நான் பல முறை சொல்லி உடற்காக அடைந்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு உண்மையை சொல்ல போனால் இந்த எண்ணியம் நூலை நான் படிக்கவில்லை, இன்னும் படிக்க முடிக்கவில்லை. என்னுடைய அறையிலே என்னுடைய மேசையிலே இந்த நூல் இருக்கிறது, நான் படித்து முடிக்க முடியவில்லை. காரணம் இருக்கிற சூழல் தமிழகம் எங்கும் ஒரு மாற்றம் தோன்றி இருக்கிறது. நாம் கனா கண்டு கொண்டிருந்த காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. தமிழகமே நெருப்பு பிடமாக மாறி இருக்கின்ற வேளையிலே எண்ணியத்தை பிறகு படித்து வைத்துக் கொள்ளலாம் என்று வைத்திருக்கிறேன். நாம் எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த தமிழின் விடுதலை என்பது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி வரும் என்று நாங்கள் சொன்னோம் என்றால், திராவிடம் என்கிற நச்சு நாகம் நசுக்கி ஒடுக்கப்பட்டு தமிழ் தேசியம், தமிழர் தேசியம் மலரும் என்று சொன்னோம். அந்த திராவிடம் என்கின்ற கருத்தியம் அல்லது திராவிட தேசியம் என்கின்ற அந்த நச்சு நாகத்தில் உச்சந்தலையில் ஓங்கி அடித்தவர் அறிஞர் குணாயா. நாங்க செய்திருக்கிறதா அதுக்கு அடக்க வேலைகளை செய்துட்டு இருக்கோம். அடக்கமா எடுத்து அப்புறம் கொஞ்சம் உப்பாரி எல்லாம் வச்சு புலியில கொண்டு போட்டு எரிச்சு அந்த திராவிடத்தை உற்சாக முடிக்கிற வேலையை தான் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த நச்சு நாகத்தில் உச்சந்தலையில் அடித்தவர் குணாயா அவர்கள். அந்த விதத்துல அதற்கு பிறகு திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற அந்த நூலை எழுதிய போது இதற்கு ஏறத்தாழ 2 லட்சம் நூல்களை தமிழக மக்கள் இடத்திலே கொண்டு செஞ்சிருக்கோம். 10 ரூபாய் 10 ரூபாய்க்கெல்லாம் போட்டு கொடுத்தோம். தொடக்கத்திலே அந்த நூலை நாங்கள் விற்க சென்ற பொழுது எங்களை செருப்பு காலால் மிதித்தவர்களும் உண்டு. தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தவர்கள், இன்றைக்கு திராவிடத்துக்கு அடிவருடிகளாக இருக்கக்கூடிய சுபவி போன்றவர்கள், ஆனா ரூனா போன்றவர்கள் இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற நூலை எடுத்துச் சென்ற பொழுது இவரெல்லாம் தமிழர் அல்ல என்று நாங்கள் தமிழர் அல்லாதவர்களை தமிழகத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டிய பொழுது செருப்பு காலால் விதியும் பட்டிருக்கின்றோம். அப்படி விதிப்பட்டவர்கள் ஒருவர் இந்த அரங்கிலேயே இருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு திராவிடம் மண்டியிட்டு கிடக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் போட்டி போட்டுக்கொண்டு ஈழம் வளர்ந்தாலே உண்டு என்று சொல்கிறார்கள். அன்றைக்கு ஸ்டாலின் சட்டமன்றத்திலிருந்து வெளிவரும் பொழுது ஒரு செவி கொடுக்கிறார், ஒரு பேட்டியை சொல்லுகிறார். மாணவர்களுக்காக இந்த சட்டமன்றத்திலிருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டோம் என்கின்ற கொடுமையை நாங்கள் அனுபவிக்க தயாராக இருக்கிறோம். சட்டமன்றத்திலிருந்து வெளியேறது மிகப்பெரிய கொடுமை என்பது போலவும் மாணவர்களுக்காக இதை தாங்கிக் கொள்கிறோமா? எவ்வளவு கேவலமா போயிட்டாங்க. அவர்களை பார்க்கும்போது இப்போ பரிதாபமா இருக்குது. இதே கருணாநிதி அந்த கடற்கரையில 3 மணி நேரம் கின்னஸ் புக்ல இடம்பெறுகிற மாதிரி ஒரு உண்ணாவிரதத்தை என் மக்களுக்கு செத்து விழுந்த போது இவன் நயன்தாரா நாடகத்தையும் நடனத்தையும் பார்த்துட்டு கிடந்தவன் இன்னைக்கு ஈழம் அமைந்தால்தான் உயிர் கொடுத்து எழுப்பியிருக்கிற செத்த சபத்தை இவன் எழுப்பணும். தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். ஒருவேளை அந்த பழைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் ஒருவேளை இன்னும் கூட நப்பாசையில இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இளைய சமுதாயம் எங்களுடைய இளசுகளை பார்த்தீர்களே, இந்த இளசுகள் எங்களோடு இன்றைக்கு இந்த வண்டியில் வந்து கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு குறுக்காக
மற்றொரு வண்டி சென்றது. அந்த வண்டியிலே கருப்பு சிவப்பு கொடி போட்டு சென்று கொண்டிருந்தது. உடனே இருந்த பிள்ளைகள் மிக எளிமையாக யதார்த்தமாக சொன்னார்கள், நமது எதிரி நாட்டு கொடி போகிறது என்று சொன்னார்கள். இது எதிரியினுடைய கொடி, இது எதிரியினுடைய கொடி என்று எவ்வளவு தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இன்னும் திராவிட கட்சிகளிலே, திமுகவிலே, அதிமுகவிலே வேதனையோடு தொக்கிக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு வேதனையோடு, ஏன்னா அவங்க தனியா வீட்டுல போய் கேட்டு போதுதான் சொல்லுவாங்க, மேடையிலே சொல்லுவாங்க, மேடையிலே மிக அருமையாக பட்டங்கள் கொடுத்து சொல்லுவாங்க, காவிரி தாய், தமிழ் தாய், தமிழின காவலர் என்று சொல்லுவார்கள். வீட்டுக்குள்ளே போய் பேசும்பொழுதுதான் காது கேட்க முடியாத அளவுக்கு, ஊசுகிற அளவுக்கு அவர்கள் கெட்ட வார்த்தைகள் போட்டு பேசுகிறார்கள். அதே திமுகவில், அதிமுகவில் இருக்கிறவர்கள். ஆகவே திமுக, அதிமுகவில் இருக்கிற அன்பர்களுக்கு, தமிழர்களுக்கு, மற்றவங்க அவங்க கூட இருக்கட்டும், பாகுனாரா என்று சொல்கிறவங்க அவங்களோட இருக்கட்டும், அவங்களோட இருந்திருந்தாங்க. நீங்கள் எல்லாம் எப்படி அந்த கட்சியில இருந்தீர்கள்? அந்த வசன வணிகர்கள், வசன வணிகர்களை நம்பி நம்பி, அவர்களுடைய மேடை பேச்சை நம்பி நம்பி, அவர்கள் பின்னாலே நம்பிக்கையோடு சென்றீர்கள். இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவர்களுடைய சவத்தை அவர்களே அடக்கம் செய்து கொள்ளட்டும், அவருடைய சவத்தை அவர்களே அடக்கம் செய்து கொள்ளட்டும். நீங்கள் வாருங்கள், தமிழர் களத்திற்கு வாருங்கள், தமிழின விடுதலையிலே முழுமையாக பங்கேற்க வாருங்கள் என்று உங்களை நெஞ்சார அழைக்கின்றேன். அண்மையிலே மற்றொரு பேச்சு, இந்த கரிவாசம் என்கின்ற நரிவாசம், அவருடைய கருத்து சரியானது. இலங்கையுடைய துணை தூதரகம் ஒன்று இங்கே இருக்கிறது. அந்த துணை தூதரகத்தில் இருந்து கரிவாசம் ஒரு அருமையான கருத்தை முன்மொழிந்திருக்கின்றார். என்ன சொல்லி இருக்கிறார்? இலங்கையிலே இருக்கக்கூடிய சிங்களவர்கள், இலங்கையிலே இருக்கக்கூடிய சிங்களவர்களுடைய தாயகம் இந்தியாவுடைய வடக்கு பகுதி. வட இந்தியர்கள் தான் சிங்களங்கள். கரிவாசத்துடைய கருத்து 100% உண்மை. அவருடைய நோக்கத்தில் வேண்டுமானால் பிழை இருக்கலாம், கரிவாசத்துடைய நோக்கத்தில் பிழை இருக்கலாம், அவருக்கு ஒரு நப்பாசை இருக்கலாம். என்ன நப்பாசை இருக்கலாம்? இப்படி இந்தியாவை இரண்டாக பிரித்து விட்டார். நம்மளும் அதான் சொல்றோம், நம்மளும் பிரித்து தான் சொல்றோம். இரண்டாக பிரித்து இந்த மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மோதலை உருவாக்கி விடலாம். வட இந்தியர்கள், தமிழர்கள் என்கிற மோதலை உருவாக்கி விடலாம் என்கின்ற நல்லெண்ணம் அவருக்கும் இருக்கிறது, என்கின்ற நல்லெண்ணம் அவருக்கும் இருக்கிறது. ஆனால் அது நடக்காது. வட இந்தியாவிலே நல்லவர்களே கிடையாதா? நல்லவர்கள் இருக்கிறார்கள். டெல்லியிலே ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள். அந்த கற்பழிப்பில் ஈடுபட்டவர்கள் வடநாட்டவர்கள். ஆகவே கற்பழிப்பில் ஈடுபட்டவர்கள் வடநாட்டவர்கள் என்பதற்காக வடநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அவர்களை ஆதரிக்கிறார்களா? வடநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் குற்றவாளிகளை ஆதரிப்பார்களா? இதை கரிவாசம் புரிய வேண்டும். இன்னொரு விதத்திலே வடநாட்டவர்களை கரிவாசம் இழிவுபடுத்துகிறார். ஒரு மிகப்பெரிய குற்ற பரம்பரையை ஜெயவர்தனை போன்றவர்கள், ராஜபக்சே போன்றவர்கள், இவர்களுடைய இந்த குற்ற பரம்பரையை உருவாக்கியதே வட இந்தியா என்று எவ்வளவு எளிவாக சொல்லுகிறார் பாருங்கள். குற்ற பரம்பரையை உருவாக்கியது வட இந்தியா என்று சொல்கிறார். ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்வதில் முழுக்க முழுக்க உண்மை இருக்கிறது. விஜயன் என்பான் ஒரிசாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டு, விஜயன் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி, அவன் நாடு கடத்தப்பட்டான். ஒரு சின்ன தோணியில வச்சு கடலை தள்ளி விட்டுட்டாங்க. இந்த பீடை இங்கிருந்து ஒளியட்டும் என்று அந்த ஒரிசாவில் இருந்தவர்கள் கடலிலே தள்ளி விட்டார்கள். பீடை ஒளியட்டும், அந்த பீடை நம்மை தொற்றினது. அப்படியே கடல்ல அடிச்சு வந்து அதை வந்து ஒரிசாவால மிக அருமையாக சொல்கிறார். எனக்குள்ள இந்த கேள்வி இருந்தது, எப்படி இந்த கடல்ல தள்ளிவிடப்பட்ட இந்த தோணி எப்படி ஈழத்து கடற்கரையை சென்று சேர்ந்திருக்கும் என்பது ஒரிசாவாலுடைய ஆய்வில் மிக தெளிவாக அற்புதமாக சொல்கிறார். அந்த கடல் நீரோட்டங்களில் ஒரிசாவுடைய கடலிலே ஒரு கட்டையை தள்ளிவிட்டால் 12 நாட்களில், சரியாக 12 நாட்களில் அந்த கடல் நீரோட்டத்தின் காரணமாக அது ஈழத்து கரையில் வந்து சேரும் என்று அவருடைய ஆய்வு சொல்கிறது. ஒரு கட்டையை போட்டதாலும் பரவாயில்லையே, இந்த அட்டையை போட்டு தொலைச்சாங்க. இந்த பீட கடைசியில நம்மளை வந்து தொத்தி அவன் வந்து அந்த கடற்கரை ஒதுங்கி கிடக்கும் பொழுது, மயங்கி கிடக்கும் பொழுது அங்கிருந்த மீனவர்கள் அவனை பிடித்து எடுத்துக்கொண்டு ராணி
இந்த அரசியலை கொண்டு நிறுத்துகிறார்கள். அப்போது ஈழத்தை ஆண்டு கொண்டிருந்தது, இலங்கையை ஆண்டு கொண்டிருந்தது ஒரு தமிழ் பேரரசு. அவள் அவனை பார்த்து இரக்கம் கொள்கிறாள். அவனுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்னால், பின்பு அவனுக்கு ஒரு பதவியை கொடுக்கிறாள், பொறுப்பை கொடுக்கிறாள், படை தளபதி ஆக்குகிறாள். பின்பு அவனையே மணந்து கொள்கிறாள். நம்முடைய பலகீனங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது பாருங்கள். மணந்து கொண்ட பின் அவரை நாட்டை ஆளுகின்றார். பட்டமேற்ற மறுநாளே அரசியை சிறையில் தள்ளுகிறார். சிறையில் தள்ளியுடன் ஒரு கப்பலை ஒடிசாவுக்கு அனுப்பி 600 பேரை கொண்டு வந்ததாக வரலாறு சொல்கிறது. அதுதான் முதல் சிங்கள குடியேற்றம். இதை நாம் சொல்லவில்லை, அவருடைய மகாவம்சம் என்கின்ற நூலே சொல்லுகிறது. அந்த நிகழ்வின் அடிப்படையை வைத்து ஒரு அஞ்சல் தலையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். விஜயன் கரையிறங்கியதை நினைவூட்டுகின்ற வழக்கிலே அதை படமாக வைத்து ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கிறார்கள். இது நமக்கு தெரியவில்லை, அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதைத்தான் கரிவாசன் சொல்லுகிறார். அதுக்கு அவர் சொல்வதிலே பிழை ஒன்றுமே இல்லை, அவருடைய நோக்கத்தில் பிழை இருக்கலாம். சரி, இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை எது? இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். முதலிலே அமெரிக்க தீர்மானம் பற்றி பேசினார்கள். ஆனால் மிக குறுகிய காலத்திலேயே அமெரிக்காவினுடைய கோர முகத்தை மாணவர்கள் புரிந்து கொண்டார்கள். நாம் குறிப்பாக தமிழ் தேசிய பேசுகிறவர்கள் பல காலங்களுக்கு புலம்பி இருக்கிறோம். மாணவ சமுதாயத்தை, இளைய சமுதாயத்தை பார்த்து இவர்கள் தொலைக்காட்சியின் முன்னாலே கிடக்கிறார்கள், போதைக்கு அடிமையாக கிடக்கிறார்கள் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தோம். ஆனால் வியப்பிலும் வியப்பு, இந்த மாணவர்களுக்குள்ளே நீர் மூட்ட நெருப்பாக தமிழர்களுடைய விடுதலைக்கான தாகம் கலந்து கொண்டு இருந்தது என்பதைத்தான் இந்த போராட்டம் சுட்டிக்காட்டியது. அந்த போராட்டத்திலே இந்த தெளிவு அமெரிக்காவும் துரோகம் செய்கிறது என்கின்ற தெளிவு அவர்களுக்கு இருந்தது. நெல்லையிலே மாணவர்களை நான் சந்திக்க சென்ற பொழுது அந்த அமெரிக்க தீர்மானத்துடைய ஒவ்வொரு பகுதியை அங்குலமாக அவர்கள் விவரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஈழத்து மக்களுக்கு துரோகம் செய்தது, அந்த ஈழத்து மக்களுக்கு இரண்டகம் செய்தது அமெரிக்காவும் தான் என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை. அமெரிக்கா என்பது பச்சையான மனித துரோகங்களை செய்யக்கூடிய ஒரு நாடு. இன்றைக்கு என்ன காரணத்திற்காக ஏதோ இலங்கையிலே ஈழத்திற்கு சார்பாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர துடிக்கின்றார்கள் என்றால், அந்த நாட்டில் இருக்கின்ற வணிக நலன்கள், அந்த வணிக நலன்களை முன்னிட்டு ஒருவேளை அண்ணன் பிரபாகரன் அவர்கள் திரிகோண மலையை அமெரிக்காவுக்கு விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருந்தால், அமெரிக்கா அன்றைக்கே புலிகளுக்கு ஆதரவாக வந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு கிடைத்த அந்த நல்ல தலைவர், எங்கள் ஐயா சொல்லுவது போல, 2000 ஆண்டுகள் எங்கள் தமிழ் தாய் தவம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளை வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த ஈழத்து நிலத்தில் ஒரு அங்குலத்தை கூட அந்நியனுக்கு எடுத்துக் கொடுக்க மாட்டான். தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய இனத்தை காட்டிக் கொடுக்க மாட்டார் என்கின்ற உறுதி கொண்டிருந்ததால் அன்றைக்கு நாடுகள் பின்வாங்கிவிட்டன. அதனுடைய இறுதி நிலை என்னவாயிற்று? தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவருடைய தளபதிகளுக்கு பல நேரங்களிலே கியூபாவினுடைய விடுதலை போராட்டத்தை எடுத்து சொன்னார். பிடல் காஸ்ட்ரோவுடைய வீரத்தை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இறுதியிலே என்ன நிலை வந்தது? ஈழத்திற்கு எதிராக, சிங்களத்திற்கு சார்பாக கியூபா உள்ளிட்ட நாடுகளும் எதிர்த்து நின்றன. கியூபாவினுடைய நிலைப்பாடு தமிழர்களுடைய செவிட்டிலே அறைந்து ஒரு செய்தியை சொன்னது. என்ன சொன்னது? உலகத்திலே சர்வதேசியம் பேசுகிறவர்கள், பொது உடைமை பேசுகிறவர்கள், சீனா போன்ற நாடுகள் நீதிக்காக, நேர்மைக்காக நிற்கும் என்று இங்கே சிவப்பு கொடி பிடித்து நிற்கிறவர்கள் சொல்லிக் கொண்டிருந்ததா பச்சையான புரட்டு என்பது அன்றைக்கு தெரிய வந்தது. நாம் தனித்து விடப்பட்டோம். 12 கோடி தமிழர்களும் தனித்து விடப்பட்டோம், தவித்து நின்றோம். காந்தி தேசம், அகிம்சை தேசம் என்று சொல்லக்கூடிய இந்த புரட்டு மிக்க இந்தியா எங்களுடைய ஈழத் தமிழர்களை கொள்வதற்கு ஆயுதங்கள் கொடுத்தது, ஆட்கள் கொடுத்தது இல்லையா? ஆகவே தமிழர்களாக நாம் தனித்து விடப்பட்ட பொழுது இந்த நாடுகள், சர்வதேசியம் பேசுகின்ற நாடுகள், பொது உடைமை பேசுகின்ற நாடுகள், மனித உரிமை காவலர் போல தன்னை காட்டிக் கொள்கின்ற
அமெரிக்கா போன்ற நாடுகள் அத்தனையுமே பச்சையான வணிக நலன்களுக்காகவே அங்கே நின்று கொண்டு இருந்தனவே தவிர, என்னுடைய மக்கள் சீரழிக்கப்பட்ட பொழுது, என்னுடைய மக்கள் கற்பழிக்கப்பட்ட பொழுது, என்னுடைய பெண்கள் சிதைக்கப்பட்ட பொழுது வேடிக்கை பார்த்தார்களே தவிர, கழுகுகள் போல வேடிக்கை பார்த்தார்களே தவிர, நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை நாம் அன்றைக்கு அறிந்தவர்களாக இல்லை. இதுதான் ஒரு கசப்பான உண்மை. ஆனால் சவாலான உண்மை 48 பேருக்கு பிக்காரி ஐலண்ட்ஸ் என்கிற ஒரு தீவு, ஒரு நாடு இருக்கும் பொழுது 12 கோடி தமிழர்களுக்கு ஒரு நாடு இருப்பதில்லை. என்ன தவறு? என்னை பொறுத்த மட்டும் இன்றைக்கு தமிழகத்திலே பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மேடை கட்சி அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுடைய காசுகளை எதிர்நோக்கி இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஈழம்தான் தமிழருடைய முதல் நாடு என்று நான் சொல்கிறேன். தமிழ்நாடு தான் தமிழர்களுடைய